ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் பேசுறேன். தார்மார் தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. ஆமா, சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன் உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். லாங்ல இருந்து வர்றவங்க ஜஸ்ட் அதாவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர்ல இறங்கி அங்கிருந்து வந்தவாசி வெறும் 27 கிலோமீட்டர் கரெக்டா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இறங்கி 9677701701 ஸ்கிரீன்ல ஒன் நம்பர் தெரியும். அந்த நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. பேரம் பேசுற மாதிரி இருந்தா வராதிங்க. எல்லாரை விட என்கிட்ட 10,000 ரூபாய் ஒரு வண்டி மேல எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வாங்க. எல்லா இடத்துலயும் எடுக்கிறத விட ஒரு 10,000 5,000 என்கிட்ட டிஃப்ரெண்ட் வரும், அதிகமா தான் இருக்கும். எல்லாருமே கம்மியா இருக்கும் என்கிட்ட வாங்க கம்மியா தரணுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா அதிகமா தான் இருக்கும்னு சொல்லுவேன். அதனால அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி 9677701701 இந்த நம்பர் கால் பண்ணிட்டு கிளம்புங்க. உங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க. கால் பண்ணாத கிளம்புனீங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் இருக்க மாட்டேன், நிறைய நேரம் நான் இருக்க மாட்டேன். நம்ம ஸ்ட்ரைட்டா நீங்க நம்மளை பார்த்து வண்டி வாங்கணும்னாக்கா கால் பண்ணிட்டு கிளம்புங்க. அதான் உங்களுக்கு இலகுவா இருக்கும். அதே மாதிரி வந்து வேலூர், விசாரம், குடியாத்தம், காஞ்சிபுரம், திண்டிவனம், விழுப்புரம் இங்க இருந்து வந்தாலும் சரி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி 9677701701 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு கிளம்பி வாங்க. நம்ம கிட்ட பைனான்ஸ் கிடையாது. பைனான்ஸ் தேவைன்னா உங்க ஊர்ல ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நிறைய பேரு பேட் கமெண்ட்ஸா பண்ணுவாங்க, சில பேர் நல்ல கமெண்ட்ஸா பண்ணுவாங்க. அதனால நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு கமெண்ட்ஸ் மேலேயோ இல்ல நீங்க என் சேனலை பாக்குறது மேலேயெல்லாம் நான் அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. சேனலை ஷேர் பண்ணுங்க அதிகமா. அதாவது வண்டி வேணும்ன்றவங்களுக்கு இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க சுத்தமா தராங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மகிட்ட வந்து வண்டி எடுப்பாங்க. அதனால அதை மட்டும் பண்ணுங்க. சேனல் மூலியமா எனக்கு 10 பைசா வருது அப்படின்னு சொன்னா அது எனக்கு முக்கியம் இல்லை. இந்த வண்டி எடுத்துட்டு போய் இது ஏழைகளின் தோழன் அபே வண்டி, மஹேந்திரா, ஜீட்டோ, டாடா ஏசி இதெல்லாம் இதுல அடுத்தவங்க சம்பாரிச்சு நல்லா இருக்கணும், அதான் நமக்கு தேவை. நான் 100 பேருக்கு வண்டி கொடுக்குறேன்னா 90 பேர் என்ன திட்டவும் செய்வாங்க. 90 பேர் என்ன வாழ்த்தவும் செய்வாங்க, 10 பேர் என்ன திட்டவும் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். அதனாலதான் நம்ம கிட்ட கேரண்டி வாரண்டி எல்லாம் கிடையாது. வண்டி நான் இங்க இருந்து எடுக்கும் போதே எல்லாமே தெளிவா செக் பண்ணி என்னென்ன ஃபால்ட்டோ எல்லாத்தையும் இங்கே சொன்னா நம்ம செக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதனால உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்துருங்க. அந்த மெக்கானிக்கு நானே 1000 ரூபாய் கொடுத்துட்றேன் செக் பண்றதுக்கு. ஃபுல்லா செக் பண்ணி எதனா குறை இருந்தா சொன்னா நானே இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். எல்லாருமே வண்டி பக்காவா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என் வண்டியை பத்தி நானே பெருமையா சொல்றதை விட நீங்க வாங்க, வந்து பாருங்க, செக் பண்ணுங்க, நல்லா இருந்தா எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க, வேற வண்டி பாருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இப்ப சொன்னது எல்லாத்தையும் மெயின்ல வச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2009 மாடல், எக்ஸ்ட்ரா எல்டி, சின்ன வண்டி கிடையாது, பெரிய வண்டி, எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இந்த வண்டி வந்து அண்ணா வந்து பார்த்தாங்க, உடனே இப்போ 2-3 வண்டி பார்த்தாங்க, இது பிடிச்சிருந்தது. ஒரு ரேட்டுக்கு பேசி ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. புக்கை அண்ணன் கையில ஒப்படைச்சிட்டேன். வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து ஓட்டுங்க. வண்டி பிடிச்சிருக்குங்களா? வண்டி பிடிச்சிருக்கா? வண்டியில ஏதாவது குறை இருக்குங்களா? நான் என்ன பண்ணேன் எல்லாமே தெளிவா பண்ணி தான், மனசாட்சி கட்டுப்பட்டு கடவுளுக்கு பயந்து எல்லாமே தெளிவா ரெடி பண்ணி தான் கொடுக்குறேன். அதையும் மீறி கூட மோட்டார்ல எப்போ என்ன ஃபால்ட் வரும்னு தெரியாது. வேற ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட் வந்தாலும் நீங்க பாத்துக்கணும். வண்டி சம்பந்தமா எனக்கு கால் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? புக்கு சம்பந்தமா டவுட் இருந்தா 10 நாளுக்குள்ள கால் பண்ணுங்க. நான் எதா இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி தருவேன். 10 நாள். சில பேர் 1 வருஷம் சென்றுலாம் ஆனா இந்த புக்கு எப்படின்னா என் பேர்ல மாத்துறது, எங்க வாங்கின வண்டின்னு கூட எனக்கு தெரியாது. அதனால 10 நாள் வரலாம் டைம் தரேன். உங்க எஃப்சி பண்றதா இருந்தாலும் இன்சூரன்ஸ் போடுறதா இருந்தாலும் எதா இருந்தாலும் என்கிட்ட டவுட் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு என்னவோ பண்ணி தருவேன், ஓகேங்களா? வண்டியில உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, வாங்கினதுக்கு அப்புறம் உங்க வண்டி, நீங்க தான் ஏதாவது செலவு இருந்தா இதுக்கப்புறம் பாத்துக்கணும். நான் மனசாட்சி கட்டுப்பட்டு தெளிவான கண்டிஷன்ல தான் கொடுக்குறேன். அதையும் மீறி கூட எப்போ வேணாலும் என்ன வேணாலும் வரலான்றது மோட்டார் தொழில இதெல்லாம் சகஜன்றதுனால ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம இதை தெளிவா சொல்லி தான் கொடுக்குறோம். அதனாலதான் நம்மளை விரும்பி வராங்க. ஒரு நாளைக்கு 2 வண்டி ஒரு வண்டி வித்துக்கிட்டு தான் இருக்கேன். கடவுளுடைய உதவியை கொண்டு நான் டெய்லி வண்டி வித்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால வண்டி கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு என்கிட்ட டிமாண்டா வந்து, அதாவது வந்து என் மூஞ்ச கூட பார்க்காம 50,000 அட்வான்ஸ், 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வரலாம் பார்க்காதையே போட்டுறாங்க. போட்டுட்டு எனக்கு இந்த மாடல்ல இப்படி வேணும்ன்றாங்க. அதே மாதிரி 2012க்கு மேல எடுத்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன்ல தருவேன். 12க்குள்ள இருக்கிற வண்டி ஒன்னு குவாலிட்டியாவும் இருக்கும், ஒன்னு அப்படி இப்படியே இருக்கும். அதை நான் முடிஞ்சவரெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. அதை மனசுல வச்சுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வண்டியெல்லாம் நீங்க அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலவா இருக்கும். வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி வண்டி வேணும்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியுது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.